காப்பு குடும்ப உறவுகளை அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் தையூர் விமென்ஸ் ஃபெல்லோஷிப் கன்வென்ஷனில் பாட்டு பாடியிருக்கோம். அது மட்டும் ஒரு 7 நிமிஷம் லாங் வீடியோ எடுத்து போட்டேன். சுத்தமாக லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டென்ட்லாம் இருக்குது, ஆனாலும் டைம் இல்லை. நம்ம கரெக்டாக ஸ்கூல் காலையில் போகிறோம், ஈவினிங் வரோம், டயர்டாக கொஞ்சம் தூங்குகிறோம். எல்லாமே ஷார்ட்ஸில் தான் வருது தவிர லாங் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு. எப்போவுமே நான் கிச்சனில் ஒரு சோப்பு நான் வச்சுன்னு இருப்பேன். பாத்ரூமில் இருக்கிற சோப்பு இல்லாமல் அதை யாரும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது என்னோடய சோப்பு. காலையில் தூங்கி எழுந்து வந்ததும் முகத்தை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கை ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே அதே பிளேஸில் தான் மறுபடியும் முகம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் பெட்ரூம்க்கே நான் போவேன். வெளியவே ஒரு குழா இருக்கும், அங்கே கை கால் எல்லாமே சுத்தமாக கழுவிடுவேன். அது எனக்கு இப்போன்னு கிடையாது, ஹாஸ்டலில் இருக்கும் போதே பழக்கம். வீட்டுக்கு வந்ததும் சோப் போட்டு கை கால் கழுவினோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும், தலைவாரி கொண்டை போட்டுக்கணும், அவ்வளோதான். கிச்சன் அந்த அக்கா நீட் அண்ட் குட்டாக வச்சுட்டு போவாங்க. இப்போ பிளஸ்ஸிக்கும் ஷேரனுக்கும் எக்ஸாம் நடக்கிறதுனால இவங்க 1 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. மேகி செய்கிறது, கிச்சனில் எதுனா பண்ணி நாசம் பண்ணுவாங்க. சரி, அவங்களும் எதுவும் கேட்க முடியாதுல்ல. காலையில் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா தென்னிந்திய திருச்சபையில் வேதாகம பணிப்பெண் பைபிள் அம்மாவாக இருக்காங்க. பிஷப் அம்மா இந்திரா பால் அவர்கள் பேராயிரம்மா, பைபிள் அம்மாங்க எல்லாரையும் ஒரு 70 பேரை டூரு கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிருக்காங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களை விட்டுட்டு எங்கே போனாலும் சரி சொல்கிற அதே டைலாக் தான். பாப்பா கிச்சனுக்கு போகக்கூடாது, சிலிண்டரில் கை வைக்கக்கூடாது, அப்பா சமைச்சு கொடுப்பாரு, இல்லைன்னா அப்பா கடையில் வாங்கிட்டு கொடுப்பாரு, சாப்பிட்டு பத்திரமா இருக்கணும், காட்டுக்கெலாம் போனால் செருப்பு போட்டுன்னு போகணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, சேரில் உட்காரும் போது காலை தூக்கி மேலே வைக்கணும். ஏன்னா நாங்கள் கிராமம் முழுக்க அங்கே காடு தான் இருக்கும், அதனால் பூச்சி எதுனா வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. அண்ணெல்லாம் இல்லாமல் எங்கேயும் தனியாக போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கெலாம் அதே டைலாக் தான். ஃபோன் பண்ணி எங்கேயும் போகக்கூடாது நாங்கள். அப்புறம் நான் சொன்னேன், சிலிண்டரெலாம் போகக்கூடாது சொல்லாத, இப்போ சிலிண்டராட்ட தான் எனக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னு இருந்தோம். இல்லை குழந்தைங்கள விடாத, சுத்தண்ணி போடு, டீ போடு, ஆயாக்கு தண்ணி போடு, அப்படிலாம் அடுப்பாண்ட குழந்தைங்கள விடாதம்மா, அம்மா போயிட்டு வந்துடுறேன், எல்லோரும் பத்திரமா இருங்கன்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பண்ணியிருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஃபேமிலிக்கு, எங்கள் தம்பி ஃபேமிலிக்கு, அப்புறமேட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லாங் ட்ராவல் அடிக்கடி போவாங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் தூரமாக போயிருக்கிறாங்க. பத்திரமா சேஃபாக வரணும். அது வரைக்கும் அவங்களுடைய பார்ட்னர் அதாவது எங்கள் அப்பா நம்ம கண்ட்ரோலில் இங்கே தான் இருப்பார். ஆனால் 2 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் அண்ணன் தனியாக இருப்பான், தம்பி தனியாக இருப்பான், அண்ணி தனியாக இருப்பான்ட்டு கிளம்பிடுவார். சரி ஓகேன்ட்டு வரும்போதே கேட்டாண்டா அவங்க அக்கானா எங்கள் மாமியார் 2 பேரும் உட்காந்துக்கின்னு, என்ன எதுனா போண்டா பஜ்ஜி எதுனா வாங்கி வரத்தானே மனம்மா அப்படின்னாரு. இப்போ ஞாபகமே இல்லைப்பா, நீங்கள் இருக்கிற ஞாபகமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் எல்லாமே வீட்டில் இருந்தது. டக்குன்னு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல. எங்கள் அத்தையோட மைண்ட் வாய்ஸ்னால் தெரியுமா இருக்கும், பத்தியா அவங்க அப்பா வந்ததை மட்டும் டைமுக்கு டீ போட்டு சுட சுட கார போண்டாலாம் செஞ்சு கொடுக்குறா, நம்ம குத்தா உட்காந்து இருப்போம், ஒன்றும் செய்ய மாட்டான், வந்ததும் தூங்கிடுவான் அப்படின்னு தான் எங்கள் அத்தை மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அது என்னவோ பெண்களுக்கெல்லாம் அப்பா அம்மானு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி வரும். அது எங்கன்னு தான், அதான் ரத்த பாசம் எங்கன்னு தான் வரும்னு தெரியாது. எங்கள் அத்தைக்கும் செஞ்சு கொடுப்பேன், என்னோடய மூடை பொறுத்து. நான் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா, கொஞ்சம் உடம்புலாம் நல்லா இருந்ததுன்னா செய்வேன். இல்லைன்னா 7 மணி 8 மணிக்கு தான் கிச்சனுக்கே போவேன். சரி கேட்டாங்களே ஓகே செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து ஃபோனில் தான் பார்த்தேன். ஒரு சண்டே சமையல்னு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் பார்த்தேன் கார போண்டா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட பஜ்ஜி மாவு வந்ததில்ல, அதை எடுத்து ஒரு 3 ஸ்பூனு, கேசரி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று சோடா மாவு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அதுக்கு நடுத்தர ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் அதுக்குள்ளே காய வச்சுட்டேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே, நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போட்டு எடுத்தாச்சு, சுட சுட கொடுத்தேன். உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஆனால் பொய் சொல்லக்கூடாது, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு லைட்டாக, ரொம்ப கிடையாது, உப்பு வந்து லைட்டாக ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. எங்கள் அப்பாவுமே சொன்னார். அப்புறம் டீயும் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானுமே வந்து எனக்கும் ஆசையாக இருக்கும் டெய்லியும் காலையில் இது மாதிரி மதியம் சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது யாருன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு மைண்டு யோசிக்கும். ஆனால் வந்து எங்கள் அம்மா இருந்தால் பண்ணுவாங்க. வந்ததும் மீன் வறுத்துக்கிறேன் சாப்பிட்றியா, சிக்கன் கிரேவி இருக்குது சாப்பிட்றியா, சோறு சாப்பிட்றியான்னு வந்ததும் கேட்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் போது எங்கள் அம்மா இங்கே இருந்தாங்கன்னா வந்து கேட்பாங்க. சரி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண இல்லையே அப்படின்ட்டு வந்ததும் வந்து செஞ்சு ஆனால் கொடுத்தாச்சு. அத்தையும் அப்பாவும் வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் அம்மா அப்பா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா கவனிப்பும் இருக்கும். அது வந்து வீட்லேயே நம்ம வீட்லேயே இருக்கிறாங்களே, நம்ம வீட்டுக்காராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அந்த வித்தியாசம் அவங்களுக்கே நல்லா தெரியும். அம்மா அப்பா இருக்கும் போது மட்டும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாயா மருமக, என் பொண்டாட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா அம்மா அப்பா டெய்லி நம்ம கூட இல்லை, அதனால் நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நேற்று சர்ச்சுக்கு நான் கட்டின்னு போனேன். இது எங்கள் ஸ்கூலோட யூனிஃபார்ம் சாரீ. எல்லாரும் இன்றைக்கி மிஸ் நான் யூனிஃபார்ம் கட்டணுன்ட்டிங்கன்னு கேட்டாங்க. நான் விஷயம்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் இந்த சாரீ தான் கட்டின்னு போனேன். ஒரு 2 மணி நேரம் தானே நம்ம கட்டின்னு இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக கட்டிட்டு நாளைக்கு துவைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் அதே வந்து நான் கட்டின்னு போனேன். நல்லா இருக்குல்ல, கலரு பார்க்கும் போதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து நிறைய ஆசைகள்லாம் இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரிலாம் வந்து நிறைய பார்த்துலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் அப்படி தான் ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா செடி ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நம்ம நல்லா செடி வாங்கி அழகாக அதை மெயின்டைன் பண்ணி நிறைய பூக்கள், காய், கனிகள் அது எல்லாம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து மே மாதம் நம்மளுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என் கல்யாணத்துக்கு கொடுத்த ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக வந்து கரண்ட்டு பில்லு ஒரு சீசனில் எங்கள் வீட்டிலலாம் 9,000 10,000லாம் வந்துச்சு. கடைசியாக பார்த்தா இந்த ஃப்ரிட்ஜு தான் பான்னு சத்தம் கேட்கும். ஏன் தான் அப்படி கேட்குதுன்னு தெரியாது. நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பயங்கர புகை வரும். அதை அந்த கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணி கூட பயங்கரமாக இருந்துச்சு. அதனாலேயே நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜை மாற்றிட்டு நல்லாயிருக்கு, இப்போவும் சூப்பராக ஓடும். நேற்று வந்து வெளியே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். யாருக்கும் கொடுக்கவும் மனசு வர மாட்டுது, வீட்டு உள்ளே வச்சாலும் திட்டுறாங்க. சரி ஓகே 2-3 நாள் இங்கேயே இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் கல்யாணத்துக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றியாச்சு. கல்யாணத்துக்கு கொடுத்த காரை மாற்றிட்டு இந்த புது கார் வாங்கினார். ஷோஃபாலாம் வந்து மாடி மேலே போட்டுருக்கிறேன், அதுவும் யாருக்கும் கொடுக்க மனசு இல்லை, அதனால் வந்து அதை அங்கே போட்டுட்டு புதுசு வாங்கியாச்சு. ஏசி வந்து கல்யாணத்துக்கு கொடுத்து தான் அது இருக்குது. கட்டில் வந்து வச்சுக்கிறேன், டைனிங் டேபிளில் வச்சுக்கிறேன். மற்ற பொருள்லாம் வந்து எது விட்டுட்டேன்னு பார்த்திங்கன்னா இதுதான், வேறு எதுவும் விடலை. இப்போ சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் விடலை. எல்லாமே வந்து சரி பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாம் தூக்கி போடுற கண்டிஷன் ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சுல்ல, எல்லாமே கொஞ்சம் லூஸாக அப்படி இப்படி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் நான் கடையில் கொடுத்து ஆள் வர வச்சு டைனிங் டேபிளில் மறுபடியும் வந்து எல்லா நெட்டெல்லாம் டைட் பண்ணி வச்சுக்கிறேன். கட்டல் வந்து உடஞ்சிடுச்சு, உடஞ்ச கட்டலை மறுபடியும் நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரி ஓகே, இன்னும் எவ்வளோ நாள் போட்டோம். கல்யாணத்துக்கு கொடுத்த சீர்வரிசை எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தானே. நிறைய ஜுவல்ஸ் கூட போட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளையாச்சு, எங்கே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட போகிறான், கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகைலாம் கூட போட்டாங்க. நகைலாம் இருக்குது பத்திரமா, அது எங்கே இருக்கணுமோ இருக்குது. சரி ஓகே, அது எப்போ வருதோ வரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இதுதான் எங்கள் வீடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாப்பு ஃபேமிலி சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் பட்டனை தட்டி விடலாம், ஒரு கமெண்ட், நம்ம எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.